எத்தனை சிலுவைகளை சுமத்துகிறோம். வீட்டில், அலுவலகத்தில், வீதியில், சமூகத்தில் வீண் பழி சுமத்தல்கள், பழி வாங்கல்கள், துரோகங்கள், போட்டி, பொறாமை அத்தனையும் சிலுவைகளாய் நாம் அடுத்தவர் மீது சுமத்துகிறோம். நாம் அடுத்தவர் மீது சுமத்தும் சிலுவைகள் இயேசுவின் தோளையே அமிழ்த்துகிறது. கல்வாரி பாடுகளை ஒரு கணம் எண்ணி பாருங்கள். நமக்காய் நம் பாவங்களை சுமந்து கொண்டார். நம் ரட்சிப்புக்காக அவர் கழுவாய் தேடிக்கொண்டார். கண்டிடும் கல்மனம் கலங்கியே கரைந்திடுமே. கல்வாரி காட்சியை உருகாதோ மனம், நெஞ்சம் நெகிழாதோ. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எண்ணம் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் தண்ணாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எண்ணம் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. தரணி காக்க வந்த மாபெரும் இயேசுவின் உயிர் சிலுவையிலேயே பிரிக்கின்றது. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும்.